தேவன் ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களை அடைப்பதற்கு காரணம் வேதம் சொல்லுகிறது. ஞானி எழுதி வச்சிருக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஜீவனும் மரணமும் உன் வாயில் இருக்கிறது. நான் வாழ்வேன்னு சொன்னா நான் வாழ்வேன், 100 வயசு வரை நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுங்க, 101க்கு போயிருவீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. செஞ்சரி அடிச்சிரும். என்ன பாஸ்டர் சொல்றது? இப்பவே போட்டா வரட்டான்றது. எப்படி? இப்பதான் 40 நர தாண்டி வந்துச்சு. போட்டா வரட்டான்றது. சீக்கிரமா போயிருவேன். காத்து செத்துச்சு, லங்ஸ் போயிச்சு, கிட்னி போயிச்சு, இனி ஒண்ணுமே மிச்ச மீதியா இல்ல. எப்படா செத்துறலான்னு இருக்கேன் பாஸ்டர். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை நினைச்சா உடனே சாகணும் போல இருக்கு. மண்டையை அடிச்சு செத்துடலாம் போல இருக்கு. எப்படி? வேற வழியே உனக்கு தெரியாதா? உன் நாவிலே ஜீவனும் மரணமும் இருக்கிறது. எழுதி பேசக்கூடாது அதை பற்றி. அதுக்காக தான் இயேசு உன்னை அழைச்சி கொண்டு வந்தார். இங்கே இயேசு வாழ்வளிக்கிறார். இயேசு வாழ்வளிக்கிறார். இயேசு வாழ்வளிக்கிறார். நீ இனிமே இதை பேசக்கூடாது. உன் நாவில் இந்த வார்த்தை வராதிருப்பதாக. நான் செத்துருவேன், 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 எனக்கு சாகணும் போல இருக்குது அப்படின்ட்டு நீ பேசுற பேச்சு தான் ஆசீர்வாதங்களை தடை செய்து வைத்திருக்கிறது. கர்த்தரை தரிசிக்க முடியவில்லை, தெய்வ பிரசன்னத்தை உணர முடியவில்லை, தேவனுடைய தொடுதலை உணர முடியவில்லை. சொல்லாத. நான் ஏன் பாதி வயதுல சாகணும்? நான் பாதி வயதுல சாக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. கர்த்தர் என்ன 102 வயசு வரை வச்சிருப்பார் விசுவாசி. ஆமென் சொல்லுங்க.